அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்படி தமிழகத்தில் மின் நுகர்வோர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் மின் கட்டணம் செலுத்துவதில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இதுல என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன என்பதை பற்றி விரிவாக வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் மின் நுகர்வோர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் மின் கட்டணம் செலுத்துவதில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 3 கோடிக்கும் அதிகமான மின் நுகர்வோர்கள் உள்ளனர். இதில் வீட்டு உபயோகம், விவசாயம், தொழிற்சாலைகள் அடங்கும். வீட்டு மின் நுகர்வோர்கள் ஒவ்வொரு 2 மாதங்களுக்கு ஒரு முறையும் மின் கட்டணத்தை செலுத்தி வருகின்றனர். ஆன்லைன் மற்றும் நேரடியாக மின் கட்டணத்தை மக்கள் செலுத்தி வருகின்றனர். 2 மாதங்களுக்கு மின் கட்டணம் கணக்கிட்டு செலுத்தப்பட்டு வருகிறது. 20 நாட்களுக்குள் மின் கட்டணத்தை செலுத்திவிட வேண்டும். 20 நாட்களுக்கு பின் கட்டணத்தை அபராதத்துடன் தான் செலுத்த வேண்டியிருக்கும். அதன் பிறகு மின் கட்டணத்தை செலுத்த தவறினால் மின் இணைப்பு துண்டிக்கப்படும். இது போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்க மின்சார வாரியம் முக்கிய நடவடிக்கை எடுத்துள்ளது. அதாவது இபி ஆட்டோ பே என்ற முறையை மின் வாரியம் கொண்டு வந்துள்ளது. பல நேரங்களில் வேலைப்பளு, மறதி காரணமாக மக்கள் மின் கட்டண அபராதத்தை செலுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதனை தடுக்கும் வகையில்தான் புதிய ஆன்லைன் கட்டண முறையை மின் வாரியம் அறிமுகப்படுத்தி உள்ளது. மின் வாரியம் அறிமுகப்படுத்தி உள்ள இந்த புதிய சேவைக்கு இபி ஆட்டோ பே என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த புதிய அம்சம் மூலம் மின் கட்டணம் தானாகவே உங்கள் வங்கி கணக்கில் இருந்து கழிக்கப்படும். நுகர்வோர்கள் மின் வாரிய அதிகாரப்பூர்வ இணையதளமான tnpdcl.org என்ற பக்கத்தில் இபி ஆட்டோ பே என்ற புதிய விருப்பத்தை தேர்வு செய்ய வேண்டும். இதன் பின்பு நுகர்வோர்கள் தங்களது விவரங்களை உள்ளிட்டு பதிவு செய்ய வேண்டும். இபி ஆட்டோ பே மூலம் நுகர்வோர் ஒருமுறை தங்களது விவரங்களை வெற்றிகரமாக பதிவு செய்து விட்டால் அதன் பிறகு வரும் மாதங்களில் மின் கணக்கீடு செய்யப்பட்ட 10வது நாளில் அதற்கான கட்டணத் தொகை நுகர்வோரின் வங்கி கணக்கில் இருந்து தானாகவே பிடித்தம் செய்து கொள்ளப்படும். இதனால் மின் நுகர்வோர்கள் மின் கட்டண அபராதத்தை தவிர்க்க முடியும். நன்றி, வணக்கம்.